மைக்கேல் ஜாக்சனை பற்றின ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்ட் 2. 90ஸ்ல மார்வல் கடன்ல மூழ்கி கிடந்தப்போ மைக்கேல் ஜாக்சன் மொத்த மார்வலே வாங்கி அவரே ஸ்பைடர்மேன் கேரக்டர் ப்ளே பண்ணலான்ற ஐடியாவும் வச்சிருந்திருக்காரு. ஈவன் ஸ்டான்லி கிட்டேயே ஒரு பேச்சுவார்த்தை கூட போயிருக்கு. மைக்கேல் ஜாக்சனோட இந்த ஐகானிக் டான்ஸ் ஸ்டெப்க்கு உதவியா இருந்த இந்த ஷூவை அவர் பேட்டன்ட்டே போட்டிருக்காரு. இந்த ஷூவோட டிசைனையோ இல்ல இதே மாதிரியான சிமிலரான மூவ்மெண்ட்டை இந்த ஷூவை போட்டு பண்ணாலோ உங்க மேல கேஸ் போடப்படும். நீங்க மேபி காம்பன்சேஷன் கூட கட்டுற மாதிரி வரும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலா மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் மூவியான மைக்கேல்ன்ற படம் 2026ல ரிலீஸ் ஆக போகுது. இதுல யார் நடிச்சிருக்கிறதுன்னு சொன்னா நீங்க சத்தியமா நம்ப மாட்டீங்க. மைக்கேல் ஜாக்சனோட கூட பிறந்த தம்பியோட பையனான ஜெஃப்ரி ஜாக்சன் தான் மைக்கேல் ஜாக்சனா நடிச்சிருக்காரு. ட்ரைலரே சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. மைக்கேல் ஜாக்சனோட முக்காவாசி பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா பாத்தீங்கன்னா அவர் கையில ஒரு ஒயிட் கலர் டேப்பை சுத்தி இருப்பாரு. அவர் அந்த டேப்பை ஏதோ ஸ்டைலுக்காக போட்டிருக்காருன்னு நினைச்சிருப்போம். ஆனா ஆக்சுவலா அவர் அந்த டேப்பை ஒட்டுறதுக்கு காரணமே எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடுறப்போ முன்னாடி இருக்கவங்களுக்கு மைக்கேல் இங்க தான் இருக்காருன்னு தெரியும். பட் பின்னாடி இருக்கவங்களுக்கும் மைக்கேல் இங்க தான் இருக்காருன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட கையில இந்த ரிஃப்ளெக்டிவ் டேப்பை ஒட்டி இருப்பாரு. ஸோ இதனால பின்னாடி இருக்க ஆடியன்ஸ்க்கும் இங்க இருக்கிறது மைக்கேல் தானே தூரத்துல இருந்தே பார்க்க முடியும்.